இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்திய நாகரிகம் சொன்னாலும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கிற பகுதி பாகிஸ்தான்ல. அப்ப இந்தியாவுக்குன்னு உள்ள இருக்கக்கூடிய ஏன்ஷியன்டான ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, இதெல்லாம். ஆதிச்சநல்லூர் இன்னும் பழமையானது ஆக்சுவலா, அதை இன்னும் நோண்டாம வச்சிருக்காங்க. கீழடியோட ரொம்ப பழசு. பூம்புகார் இதெல்லாம் வந்து ஆய்வே பண்ணல, அப்படியே சும்மா மேலோட்டமா போட்டு வச்சிருக்கோம். ஆனா பூம்புகார்ல எல்லாம் வந்து இன்னும் பழமையான பொருட்கள்லாம் கார்பன் டேட் ஆயிருக்கு நமக்கு. தொல்லியல் துறையிலிருந்து ஆய்வுகள் சொல்லி நிறைய ஆய்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிக நானே வியந்த ஒரு ஆய்வு என்ன தெரியுங்களா, முழுமையான குதிரை எலும்பு ஓடுகள் கிடைச்சிருக்கு நமக்கு. அப்ப குதிரைகள் வந்து வடக்குல இருந்து ஆரியர்களால கொண்டு வந்ததுன்னு சொல்லக்கூடிய கருத்தை இது உடைச்சு, குதிரைகள் என்பது கடல் வழியில தமிழர்களால் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சுங்கிறத கொண்டு வருது. நார்த் இந்தியாவில இருக்கக்கூடிய குதிரைகளுடைய பிரீடு எல்லாமே ரொம்ப டைரக்டான பிரீட்ஸ். நாட்டு குதிரைன்னு ஒரு குதிரை அங்க கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குதிரைன்னு சொல்லி கொஞ்சம் கழுதையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க இந்த பழனி இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அந்த நாட்டு குதிரைகளை பயன்படுத்துவாங்க. இந்த நாட்டு குதிரை தமிழ்நாட்டுல இருக்குங்க ரொம்ப வருஷமா. பெரிய ஆச்சரியமுக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவில கிடைக்கப்பட்ட குதிரை ஓடுகள்லயே மிக மிக பழமையான குதிரை ஓடு இப்ப நம்ம கிட்ட எங்க தெரியுமா இருக்கு, கீழடியில தான் இருக்கு. இது வந்து பல கதைகளை மாத்தி எழுதுமே, பல கதைகளை உடைக்கும். புரியுதா? குறிப்பா இந்த ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை போட்டு தம்சமாக்கி விட்டுரும். ஆரியர்கள் படையெடுத்துலாம் வரல, குதிரை அவங்க வெற்றி பெற்றாங்கிறதுலாம் அந்த கதையே உடஞ்சிரும்.